அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கூட ஒரு பாடல பாடுவோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை. இந்த பாடலை நம்ம தெரியலன்னா தெரிஞ்சுட்டு கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சேர்ந்து நாம் பாடலாம். அவர் நமக்காக பலியானதுனால நாம் விடுதலை பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், சாபத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். நம்ம நினைவு கூர்ந்தோடு இந்த பாடலை பாடலாம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீ, உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீ மாற்றப்பட்டீ, பரிசுத்தமுள்ளவர் நீ பாவமாய் மாற்றப்பட்டீர், நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீ, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீ. ஆசீர்வாதமானேனே மானதனால், ஆசீர்வாதமானேனே நீ எனக்காய் சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீரோ. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீ, உமக்கே எங்கள் ஆராதனை,
உமக்கே இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யமுள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யமுள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்த நானேனே, நீர் ஏழ்மையானதனால் செல்வந்தனாயானேனே. நீர் ஏழ்மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தாரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் தாரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீரோ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே உமக்கே. பரிசுத்தமுள்ளவர் நீர், பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீரோ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் சாபங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே எங்கள் ஆராதனை. எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. கிறிஸ்து எனக்காய், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, நீர் சாபமானதனால் ஆசீர்வாதமானேனே. நீர் எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே,
ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் என்றென்றுமே உமக்கே ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. அல்லேலூயா ஓசன்னா. 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆதிபாதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் ஆதிபாதியே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே அல்லேலூயா ஓசன்னா. இன்றைக்கும் ஜீவிக்கிறவரே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா நீரே எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்பவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவரே அந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நீதிமான்களுக்கும் எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறீர். எங்களுக்கும் அதை நீர் செய்வீர் ஆண்டவரே. அதை காட்டிலும் அதிகமாக செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மோசையோடு நீங்க இறந்தீங்க. யோசுவா உதவிக்காரா இருக்கிறார்.
அப்போது மோசே மரித்த பின்பு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், தலைமை போதகர்கிட்ட இருந்தது போல் என்கிட்ட ஆண்டவர் இருப்பாரா, அதே போல் வல்லமை என்கிட்ட இருக்குமா? அது இருக்காதுன்னு உலகம் சொல்லும். ஆனால் யோசுவாக்கு அந்த பயம் இருந்தனால தான் கர்த்தர் யோசுவாட்ட யோசுவா பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்றத மாத்திரம் சொல்லாமல், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். நீ நினச்சிக்காத மோசையோடு அப்படி இருந்தார், மோசையோடு இப்படி நடத்தினார், என்னதான் இருந்தாலும் மோசை அப்படி நம்ம கிட்டலாம் ஆண்டவர் அப்படி பேச மாட்டார், எனக்கு அந்த அற்புதம்லாம் செய்ய மாட்டார் அப்படி யோசுவா ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீ என்னுடைய பிள்ளை, நான் அவனை போல உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ந்து அவரை நடத்துகிறத பார்க்குறோம், அவரோடு பேசுகிறத பார்க்குறோம். அதே போல் பைபிளில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, யாராரும் அந்த தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சேமமாக இருக்கிறார். இந்த நாளுக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எவ்வளோ அற்புதங்களை வாசிச்சுட்டு அந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார், ஆனால் நமக்கு செய்வாரா? அப்படி இல்லை, அவர் நமக்கும் செய்ய உண்மையிலோராக இருக்கிறார். அவங்களுக்கு செய்யதை காட்டிலும் நமக்கு தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை காட்டிலும் அதிகமாக செய்வார். அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்த ஆண்டவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த ஒரு கேள்விக்குறியோட சொல்கிறார். அது அவரே நமக்காக, ஒரே பேரான குமார் நமக்காக இப்படி நமக்காக பலி செலுத்தி அவர் பாடுபட்டு அவரை நொறுக்க சித்தமாகி நம்ம கொடுத்திருக்கும் பொழுது நமக்காக யாவற்றையும் செய்வார். ஆமாண்டவர், நீர் எனக்காக யாவையும் செய்வீர். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச நம்பிக்கை மேல வளரட்டும், நீர் எங்களுக்காக யாவையும் செய்வீர். தேவ எல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே, தேவ எல்லாம் சந்திக்கும் யெகோவா ஈரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓ, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை, யெகோவா தேவனே, தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் நீர் யாவையும் செய்வீரே, எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்பவரே. வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது எவ்வளவோ ஜனங்கள் அவங்களுக்குள்ள அந்த சந்தேகம் எங்கெல்லாம் இருந்ததோ, இப்பெல்லாம் நடக்காது, இதுவரைக்கும் நடக்கலாம், இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், அந்த சந்தேகம் இருந்த போது அவள் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் உடைச்சார். இல்லை, விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும். அப்போ நான் செய்வேன், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய இவ்வளோதான் நடக்கும், மனுஷனுக்கு இவ்வளோதான் ஆகும், இதுக்கு மேலே நடக்காது என்ற காரியத்தையும் நான் செய்வேன், என்னால் எல்லாம் கூடும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, என்னை நம்பும் பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னார். எசேக்கியா ராஜா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு டைம் வந்துருச்சுப்பா, நீ மறிக்க போற, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மனக்கசந்த ஒரு அழுவுற மனக்கசந்து அழுததை பார்த்துட்டு
அழுவுறது மாத்திரம், ஆண்டவரே நான் எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு நான் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுங்க ஆண்டவரே. எதுக்கு அழுவுற? எனக்கு அவர் சாவறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு. செவ்வறு புறமா திரும்பி மனக்கசந்து அழுவுறார். ஏசாயாத்துக்கு தரிசி சொல்லிட்டு அந்த பாதி முற்றத்தில் அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தை. பாதி முற்றம் இன்னும் வெளியே போயிடல. பாதி முற்றம் போகிறப்ப கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக உண்டாகி, ஏசாயா அவன் ரொம்ப அழுகுறான்பா, போடா போய் சொல்லிட்டு வா. 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்குறாரு. யாருக்கும் அப்படி செஞ்சதில்லை. லாசரு மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு வராரு. ஜனங்கள்லாம் அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்க அப்படின்னா, என்னப்பா அப்படி வராமல் போயிட்டாரே. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, குருடரின் கண்களை திறந்த இவர் லாசருவை எழுப்பியிருக்கலாமே, வந்து சுகமாக்கி இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஏன்னா மரிச்சாச்சு. மரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் எல்லாம் நினைச்சு இருக்கிறாங்க. சொல்றாரு, இல்லை விசுவாசி. மார்த்தாடு சொல்றாரு, விசுவாசி, நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி உயிரோடு அவங்களை எழுப்புறாரு. அப்ப ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. விசுவாசம் அவர் மேல வைத்தாங்க. எவரு வீட்டுல அந்த அவங்களுடைய மகளுக்காக வந்து ஆண்டவரை கேட்கிறப்போ, ஆண்டவரே உடல் சரியில்லாமல் இருக்கிறான்னு கேட்டுட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பெருமருள்ள ஸ்திரீ வந்து அந்த நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோன்னு அடுத்த ஒரு கூட்டம் வராங்க. எவரு உன் மகன் இறந்துட்டா, என்னமேட்டு நீ போதற கூப்பிடாதப்பா, வாப்பா போகலாம். அவ்வளோதான், செத்து போயிட்டா, வா போகலான்னு கூப்பிட்றாங்க. நமக்கு அது விசுவாசம் இல்லை, ஏன்னா செத்து போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்போ சொல்றார், எவர்கிட்ட ஏன் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, ஆண்டவரே விசுவாசம் நீங்கபடி செய்யுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே துரத்தி விட்டுட்டு ஆண்டவர் அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். இது போல வேதம் முழுவதும் நம்ம வாசிக்க முடியும். எங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இப்படி ஆகாது. யோசுவாவின் நாட்களில் அவங்க போர் செய்கிறாங்க. அமலேக்கியரோட போர் செய்யும் பொழுது நேரம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேரை முறியடிக்கணும். அதை விட்டுட்டோம்னா இன்னும் ஜனங்க எங்கேயாவது சிதறி போயிடுவாங்க. அப்போ திரும்ப சண்டை வரும், அவன் கூட்டிகிட்டு வருவான். அதனால நேரம் ஆயிடுச்சு. அப்போ யோசுவா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு சூரியனை சந்திரனை பார்த்து அங்கேயே தரித்து நெல்லுங்கள்னோடனே தரித்து நின்றுச்சு. அங்கே வசனம் வாசிக்கிற ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தேவன் இப்படி செஞ்சது போல எங்கேயுமே யாருக்குமே செஞ்சதில்லை. அப்போ நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் தேவைக்காக கேட்கும் பொழுது தேவனால் எல்லாம் கூடும். அது ஆண்டவர் வேதம் முழு செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய வார்த்தையினால, டாக்டரோட வார்த்தையினால, வக்கீலோட வார்த்தையை கேட்டு, இல்ல ஊழியக்காரங்க சிலர் அவங்களுடைய வார்த்தையை கேட்டோம் அல்ல. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய செயலை தாண்டி, மனுஷனுடைய எண்ணங்களை தாண்டி, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தாண்டி, நம்முடைய கற்பனைக்கு மேலாக தாண்டி தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் யாராலும் தடைப்படாது. தேவனால் கூடாத காரியம் எல்லாம் உண்டு. மரியாள்கிட்ட தூதனை சொல்லும் பொழுது, மரியாளே நீ கர்ப்பவதியார் குமாரனை பெறுவாள் சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து போய் இது எப்படியாகும், நான் புருஷனை அறியனே சொல்லும் தூதன் நாங்கள் சொல்றான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சந்தேக குழப்பங்கள் வரலாம். ஆனா நம்ம இவ்வளோ நமக்கு எக்ஸாம்பிள், இவ்வளோ நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. தேவன் எனக்காக செய்வார், தேவன் எனக்காக யாவையும் செய்வார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா நீரே எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்வீங்க, எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் யாவும் செய்பவரே. எனக்காய் எதுவும் செய்வீரே. எனக்காய் நீர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. என்மேல் கண்ணோக்கி இருக்கிறீர். நீர் தூங்குவதும் இல்லை, நீர் உறங்குவதும் இல்லை. என்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறீர். நீர் தூங்குவதும் இல்லை, நீர் உறங்குவதும் இல்லை. உம்முடைய கண்கள்
என் மேல் நோக்கமாயில்ல உள்ளது. நீர் தூங்குவதும் இல்லை, நீர் உறங்குவதும் இல்லை. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயுள்ளது. எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்பவரே. அல்லேலூயா ஓசன்னா, உயிரோடு எழுந்தவரே. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே அப்பா உயிர் தெழுந்தீர். நீர் ஒருவரே என்றென்றைக்கும் இருக்கிறீர். எங்களுக்கு சொன்னீரே, மரித்தேன் உயிர் தெழுந்தேன் சதாக்களும் உயிரோடு இருக்கிறேன் நீர் சொன்னீங்க அப்பா. இன்றைக்கும் நீர் பேசுகிறவரும் ஜீவனுள்ளவருமா இருக்கிறீர். ஜீவனின் அதிபதியாக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மீண்டும் வருவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. நாங்கள் அதை எதிர்நோக்கி இருக்கிறவர்களா உம்முடைய வருகையை எதிர்நோக்கி அதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அதை விசுவாசிக்கிறவர்களாய் நம்புகிறவர்களாய் ஆண்டவரே இருக்கணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மேலே விசுவாசம் நாங்கள் இருக்கணும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாகவே தம்முடைய சீஷர்களுக்கும் அநேக முறை சொல்லியிருந்தார். இது மாதிரி மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், பிரதான ஆசிரியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அவங்க அவரை துன்பப்படுத்தி அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்களை சிலுவையில் அறைவார்கள். 3 நாள் அவர் மரித்து 3 நாள் பின்பு உயிர் தெழுவார் என்று அநேக முறை சொல்லியிருந்தார். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பொழுது அவங்க முதலாவது நம்பவில்லை. முதலாவது அந்த ஸ்திரீ போய் பார்க்கும் பொழுது அந்த சடலத்தை காணோம். எங்க ஐயோ இயேசுவை காணோமே அப்படின்னோடனே, ஆஹா அப்போ இயேசு சொன்ன மாதிரி உயிர் தெழுந்துட்டாரோ அப்படின்னு கூட சந்தேகம் வரல. ஐயோ யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த தேவ தூதன் அந்த அவர் பக்கத்தில் நின்று பேசும் பொழுது அவங்க தூதன்கிட்ட கேட்குறாங்க, எங்கேயாவது கொண்டு போயிட்டாங்களா, நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்களா சொல்லுங்கள். அநேக முறை சொல்லியிருந்தோம். சீஷர்களுக்கும் அந்த நம்பிக்கை வரல, ஞாபகம் வரவே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்து ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே பூட்டி இருந்தப்போ அவங்கள போய் கடிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். கடிந்து கொண்டாரா இல்லை வேற ஒரு வார்த்தையா? ஆனால் ஒரு என்ன சொல்றது, அந்த ஹாஷா நீங்கள் ஏன் விசுவாசிக்கலைன்றது போல் அவங்கள கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் அங்கே கேட்கிறார். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. இயேசு அநேக முறை சொல்லியிருந்தப்போ அந்த எம்மா ஒரு சீஷர் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது இயேசு அவளோடு கூட அப்படியே போய் அநேக வார்த்தைகள்னால் எடுத்து அவங்களுக்கு சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள், பழைய ஏற்பாடு வசனங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நினைவு போட்டார். இவங்க அப்படியே கேட்டு போயிட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் அவங்களுக்கு கடைசியில் தெரியுது அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரில் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக அவருக்கு காண்பித்தார். ஏன்னா அவங்க நம்பலை, அவங்களாம் நம்ப முடியல. அது அப்படி இது வரைக்கும் அப்படி நடக்கலையே அப்படின்னு. இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்து அவர் வருவேன்னு சொல்லி போனார். நிச்சயமாக அவர் மீண்டும் வருவார். அவர் சொன்னபடியே மரித்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே வருவார். இன்றைக்கும் அநேகர் அவருடைய வருகையில் நம்பிக்கை இல்லாமல்
எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது நடக்காதனால அவங்களுக்கு தெரில. நாம் அப்படி இல்லை. விசுவாசிக்கணும். ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கணும் தகப்பனே. நிச்சயமாக நீர் சொன்னபடி மீண்டும் வருவீர். நிச்சயமாக நீர் வருவீர் ஆண்டவரே. உம்முடைய வருகையை யாரும் எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறவர்களாய் அதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். மீண்டும் வரப்போகிறவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகனும் மகிமையெல்லாம் இயேசு இரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன்.